கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த பற்றும் சத்தியத்தை அறிய ஆவலும் அதிலே நடக்க அர்ப்பணம் கொண்டுள்ள அன்பர்களுக்கு இயேசு பெருமானின் திருப்பெயரில் எனது அன்பின் வாழ்த்துக்கள். உங்களோடு கிறிஸ்துமஸ் திருவிழாவை முன்னிட்டு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தயக்கூர்ந்து உங்கள் செவி சிந்தை நேரத்தை 15 நிமிடங்கள் மாத்திரம் ஒதுக்கினால் நலமாயிருக்கும். பத்தியமாக பல பாடுகளின் மத்தியில் சத்தியத்தில் வளர்ந்து வந்த கிறிஸ்தவம் கிபி 325க்கு மேல் கான்ஸ்டன்டைன் என்னும் ரோம சக்கரவர்த்தி திடீரென்று கிறிஸ்துவத்தையும் அங்கீகாரம் செய்து தமது நாட்டு மக்களையும் பின்பற்ற பிரகடனம் செய்ததால் நாடே திடுதிப்பு என கிறிஸ்துவ நாடாயிற்று. எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதற்கு வாய்ப்பே இல்லை. பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் அவர்கள் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தையில் வீணரானார்கள் என்றது போல வெறும் கற்பனைகளுக்கு இடம் கொடுத்து கற்பனையாகவே பெயர் கிறிஸ்துவல் ஆராதிக்கிறார்கள், விழா கொண்டாடுகிறார்கள். தேவனுக்கு பிரியமாய் இருக்குமா என்பதை சிந்திக்க மாட்டார்கள். அது ஏதாவது ஆவிக்குரிய பலனளிக்குமா, ஆசீர்வாதமாய் இருக்குமா என்பதை கொஞ்சமேனும் யோசிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் சிந்தனையில் வீணரானார்கள். சரி, வாருங்கள் கிறிஸ்துமஸ் விழாவை பற்றி அறிய சில நிமிடங்கள் ஒதுக்குவோம். கிறிஸ்துவின் பிறப்பை முன்னிட்டு சரித்திரம் 2ஆக பிறந்தது. கிபி என்றும் கிமு என்றும் வகுக்கப்பட்டது. இதை முழு உலகமே பின்பற்றி வருகிறது. கிறிஸ்துவின் முதல் வருகையை ஃபர்ஸ்ட் அட்வென்ட் அல்லது அவரின் பிறப்பை அன்று ஒரு சிலர் தவிர ஊரே அறிய வாய்ப்பில்லை. அவரின் 30 வயதிற்கு பிறகு வெகு சிலரே அவரை மேசியாவாக அங்கீகரித்தார்கள். ஆனால் அவரின் சிலுவை மரணத்திற்கு பின் தடுமாற்றம் கண்டது. இயேசு சிலுவையில் சொன்னார், மனித ரட்சிப்புக்கு தேவன் செய்ய வேண்டியது எல்லாம் முடிந்தது என்று. ஆனால் பிசாசும் மதவாதிகளும் அரசியல்வாதிகளும் அவிசுவாசிகளும் நினைத்தார்கள் இயேசுவின் கதையே முடிந்து விட்டது என்று. இவர்களின் சந்தோஷம் இயேசு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்ததும் அடங்கி போனது. அன்று முதல் இன்று வரை எத்தனையோ நாத்திகர்கள் மதவாதிகள் இயேசுவை தேவன் அல்ல என்று மறுத்தவர்களில் பலர் அவரே தேவன் என்று உணர்ந்து அனுபவபூர்வமாக ஆராதித்து வருகிறார்கள். தேவன் தமக்கு விழா எடுக்க சொல்லி இருக்கிறாரா? அவர் வந்தது, வாழ்ந்தது, மரித்தது, உயிர்த்தது, பரமேறியதை கொண்டாட நாள் குறித்து வைத்திருக்கிறாரா? இல்லையே. அவருக்கு கொடியேற்ற முடியுமா? அவரை தேரில் வைத்து இழுக்க முடியுமா? மனிதனால் தேவனுக்கு என்ன செய்ய முடியும்? அவருக்கு புகழ் பாட சொன்னாரா? இல்லையே. நம்மை பரிசுத்தமாக வாழச் சொன்னார். அடுத்தவனுக்கு என்ன செய்தாயோ அதை எனக்கே செய்தாய் என்பதல்லவா தேவன் மனிதனுக்கு கட்டளையாய் கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் மனிதன் ஓரம் கட்டிவிட்டு தேவனுக்கு பண்டிகை கொண்டாடுகிறானாம். கற்பனையில் விழா கொண்டாடும் கிறிஸ்தவர்கள் பெருகிவிட்டார்கள். சரி, கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? கிறிஸ் கூட்டல் மாஸ். அதன் அர்த்தம் கிறிஸ்துவுக்காக திரளாய் கூடுதல். மாஸ் என்பதை ஆங்கில எழுத்தில் கேபிட்டல் எம் போட்டால் அவரின் பாடு மரணத்தை நினைவு கூறும் திருவிருந்து எனப்படும். அது கிரேக்க வார்த்தையில் யூகாரிஸ்ட் என்பார்கள். கிறிஸ்துமஸ் என்பதற்கே சரியான அர்த்தம் கொடுக்க முடியாதவர்கள் அதை எப்படி பிறந்த நாள் என்கிறார்கள்? நாம் வாரந்தோறும் கூடி கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம் அல்லவா? அதுதானே கிறிஸ்துமஸ். கிறிஸ்துவை ஆராதிக்க கூடுகிற கூட்டம், கிறிஸ்துவுக்காக கூட்டம், கிறிஸ்துமஸ். வருடத்தில் ஒருமுறை இந்த பண்டிகையின் பேரில் கூடும் பெரும் திரள் கூட்டத்தை பார்த்து ஒருவேளை அன்றைய ஆங்கிலேயர்கள் கிறிஸ்துமஸ் என்று பெயர் வைத்தார்களோ தெரியவில்லை. இயேசுவின் பிறந்த தேதி, இயேசுவின் பிறந்த நாளை அவரை பெற்ற தாயும் வளர்த்த தகப்பனும் ஒரு முறையாவது கொண்டாடினார்கள் என்ற வேத ஆதாரமோ வெளி ஆதாரமோ இருக்கிறதா? இல்லையே. அல்லது இயேசு ஊழியத்திற்கு வந்த பிறகு தனது சீஷர்களோடு கொண்டாடியதாக ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? இல்லையே. அப்படி இருக்க எப்படி இந்த 25ஆம் தேதி டிசம்பர் மாதத்தில் கொண்டாடப்படுகிறது? கிபி 350 போன்ற ஆண்டுகளில் சூரியனை தேவனாக பாவித்து மிக விமர்சையாக டிசம்பர் 25ஆம் தேதி ரோமர்கள் கொண்டாடி வந்த அந்த சன் காட் வர்ஷிப் நாளை சன் ஆஃப் காட்ஸ் பர்த்டேயாக கிறிஸ்து பிறந்து மரித்து பரமேறியதற்கு 300 ஆண்டுகள் கழித்து இவர்களாகவே திரித்தார்கள். இதுவே உலகமெங்கும் பரவி படர்ந்து வந்தது.
அந்தியோகியாவுக்கு 375, அலெக்சாண்ட்ரியாவுக்கு 430, இங்கிலாந்துக்கு 590, ஜெர்மனுக்கு 813, நார்வேக்கு 10வது நூற்றாண்டிலும், இந்தியாவுக்கு 19வது நூற்றாண்டிலும் விமர்சையாக புகுத்தி கொண்டாடப்படுகிறது. அதற்கு முன்பு என்ன, எங்கே, ஏதாவது சரித்திரம் இருக்கிறதா? இல்லவே இல்லை. யூதர்கள் மத்தியிலும் அதே தேதியில் அனுக்கா என்ற ஒளியின் பண்டிகை கொண்டாடப்பட்டது. எப்படி? யூதர்களை துன்புறுத்திய அந்தியோக்கியஸ் எபிபானஸ் என்பவனை மெக்காபியின் தலைமையின் கீழ் யூதர் ஒன்று திரண்டு தேவால பலிபிடத்தில் ஒலிம்பிய ஜீசுக்கு பன்றியை பலிட்டு அசுசிப்படுத்தி கிடைத்த பழைய ஏற்பாடு பிரதிகளை கொளுத்தி ஓய்வு நாளை தடை செய்தவனை உரட்டி அடித்து கிஸ்லியு மாதம் 25ஆம் தேதி டிசம்பர் 25ஆம் தேதி தேவாலயத்தை சுத்திகரித்து அதை சுற்றிலும் தீப்பந்த விளக்கு கொளுத்தி வைத்து யூதர் கொண்டாடினார்கள். அப்படியே இதெல்லாம் ஒன்று சேர்ந்து பெயர் கிறிஸ்தவர்களையும் கற்பனையான டிசம்பர் 25ஆம் தேதி இயேசு பிறந்த தேதியாக காட்டு தீ போல பரவி இன்று இதை அணைக்க முடியாமல் மேலும் தொடர்கிறது. ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியனுக்கு ஜனவரி 6ஆம் தேதியும் அர்மேனியர்களுக்கு ஜனவரி 17ஆம் தேதியும் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுகிறது. ஏன், எதற்கு என்று எனக்கு தெரியாது. யூதர்களுக்கு இது கடுமையான குளிர்காலம். மேய்ப்பர்கள் தங்கள் மந்தைகளை வெளியில் மேய்க்க கொண்டு போக மாட்டார்கள், ராத்தங்க மாட்டார்கள். அப்படி இருக்க எப்படி மந்தை வெளியில் தேவதூதன் இயேசு பிறந்ததை சொல்ல முடியும்? ஆகவே இயேசுவின் பிறந்த நாள் டிசம்பர் 25 என்பது கற்பனையாக புகுத்தப்பட்ட ஒன்று. இயேசு மாட்டுக்குடிலில் பிறக்கவில்லை. வேதத்தில் இல்லாத ஒன்றை இமாலய கற்பனையாக்கி மக்கள் கொண்டாடுவது ஆச்சரியமே. இயேசு பெத்லகேமில் பிறந்தது உண்மையே. ஆனால் எந்த இடத்தில், எந்த நேரத்தில், எந்த தேதியில் என்பது கொண்டாடப்படும் ஒருவரும் அறியார். தேவனே இதை மறைத்து போட்டால் போலும். வேதம் என்ன சொல்லுகிறது? மரியாள் பிரசவ காலம் நேரிட்ட போது லூக்கா 2:6 வழி வந்தால் தானே பிரசவ நேரம் தெரியும். இதை சில பெயர் கிறிஸ்தவர்கள் மரியாள் கற்பம் வேதனை இல்லாமலே பெற்றுவிட்டாள் என்று, இமாக்குலேஷன் பர்த் என்று சொல்லி அவர்கள் மிகவும் சொல்லி மகிழ்வார்கள். இது தவறான யூகிப்பு. அந்த அம்மாள் பிரசவித்தது ஒரு பிள்ளை அல்ல, மோனோஜினஸ் என்று எழுதப்படவில்லை. காரணம் வேதத்தில் புரோட்டோடோகோஸ் என்று கிரேக்க மொழியில் எழுதியுள்ளது. அதன் அர்த்தம் முதல் குழந்தை என்பதாகும். லூக்கா 2:7 தேவன் நீதி உள்ளவர், நியமிக்கப்பட்ட யோசேப்புக்கு துரோகம் நடக்க விடமாட்டார். பாருங்கள், மத்தேயு 13:55-56 இயேசுவின் சகோதர சகோதரிகளை பற்றி சொல்லி இருக்கிறது. இயேசுவாகிய முதல் குழந்தை பிறந்த பிறகு ஸ்வாட்லிங் குளோத்தில் சுற்றி கொண்டு வந்து, கந்த துணியில் அல்ல, கற்பனை பாடல்களுக்கும் பிரசங்களுக்கும் ஆமாம் போடாதீர்கள், பிறந்த குழந்தையை கொண்டு வந்து she brought forth because there was no room in the inn. கொஞ்சம் படியுங்கள். ஆகவே குழந்தை எங்கு பிறந்தது தெரியவில்லை, கொண்டு வந்தார்கள். சத்திரத்தில் இடமில்லாததால் பயணிகள் வந்ததான குதிரை, கோவேரி, கழுதை, ஒட்டகங்கள் கட்டி வைக்கும் இடத்தில் மாட்டு கொட்டகை அல்ல, அவைகளின் தீவன தொட்டி ஒன்றை சுத்தப்படுத்தி குழந்தையை கிடத்தினார்கள். மேஞ்சோ. ஓரிரு நாட்கள் மாத்திரம் அங்கே தங்கி வீடு எடுத்து குடியிருந்து மரியாள் மோசேயின் சுத்திகரிப்பின் பிரமாணங்களை நிறைவேற்றினார்கள் என்று லூக்கா 2:22 லேவியராகும் 12ஆம் அதிகாரத்தையும் சற்று புரட்டி படி. இயேசுவுக்கு சுமார் 2 வயது இருக்கும் போது கிரேக்க வார்த்தையில் பேய்ஸ் என்று எழுதப்பட்டிருக்க மத்தேயு 2:11 வானஸ்தாத்தில் ஒரு வீட்டில் வந்து அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். மாட்டுக்கொட்டையில் என்று கற்பனை கதைகளை அள்ளி விடுவதை நம்பாதீர்கள். கிறிஸ்துமஸ் எப்படி வந்தது? ஸ்வீடன் தேசத்தார் தங்கள் வீடுகளில் பூ இல்லாத மரங்களை நடமாட்டார்கள். காரணம், அவை மரண சின்னமாக அதை கருதுகிறார்கள். மார்ட்டின் லூத்தர் ஒரு நாள் ஊசியிலை மரங்கள் நிறைந்த காட்டு வழியாக நிலா ஒளியில் நடந்து போகையில் அதன் கிளைகளின் மீது பனிகள் படர்ந்திருக்கிற காட்சி இவரை வெகுவாய் கவர்ந்ததாம். அதன்படி அவர் மறுநாளில் 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் தமது வீட்டில் ஒரு சிறிய ஊசிலை மரத்தை வைத்து அதன் சுற்றிலும் மிளகு வத்திகளை கொளுத்தி வைத்தாராம். இந்த செய்தி எங்கும் பரவியது. 1841 விக்டோரியா மகாராணியின் கணவர் ஆல்பர்ட் இந்த ஃபேக்டரி ஒன்றை அலங்கரித்து வைத்து அதில் வெகுமதிகளை கட்டி தொங்க வைத்தாராம். இயேசு பிறந்து 1550 ஆண்டுகளுக்கு பிறகு
ஆரம்பிக்கப்பட்டது. இன்று வீட்டுக்கு வீடு போட்டி போட்டு பெருகிவிட்டது. அலங்காரங்களுக்கு அளவே இல்லை. இந்த 21ஆம் நூற்றாண்டு கிறிஸ்துமஸ் ஷூட்ரி என்று அயல் நாட்டில் அலங்கரித்துக் கொண்டாடுகிறார்கள். வேதனையானது. ஷூ என்றால் பாதரட்சைகளை தொகுத்து ஒரு கிறிஸ்துமஸ் மரம் போல உண்டாக்கி அதிலே கொண்டாடுகிறார்கள். போதா குறைக்கு கிறிஸ்துமஸ் குளியல் என்று ஆண்களும் பெண்களும் பொது இடங்களில் குளியல் கும்பாலம் போடுகிறார்கள். வேண்டாமா இந்த கிறிஸ்து? வேண்டவே வேண்டாம் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை. கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் அல்ல வாழ்த்து மடல்களை பற்றி சொல்ல விரும்புகிறேன். கிபி 1843 முதல் முதலில் ஹென்றி கோலோ என்பவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்து மடலை அறிமுகப்படுத்தி வைத்தார். அதன் பின் 1862 படங்களுடன் வெளியிடப்பட்டது. அதன் பின் 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகளில் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு என அனுப்பப்பட்டு வாழ்த்து மடல்கள் பின்னர் காதலர்களுக்கும் பெரிதும் உதவியாக இருந்து வருகிறது. ஆனால் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே கணினி மூலமாகவும் அலைபேசிகள் மூலமாகவும் முகநூல்கள் மூலமாகவும் வானளாவி பறக்கிறது. இதில் ஏதேனும் இயேசுவின் பிறப்புக்கு சம்பந்தம் உண்டா? கற்பனைகள் தானே மக்களை ஆட்டி படைக்கிறது. கிறிஸ்துமஸ் தாத்தா கிபி 300 மைராவில் வாழ்ந்த செயின்ட் நிக்கோலஸ் என்பவர் ஏழை குழந்தைகளுக்கு இரவு நேரங்களில் யாரும் அறியா நேரத்தில் உதவி பொருட்களை அவர்கள் வீட்டுக்கு முன் வைத்து விட்டு போவாராம். இவரை கற்பனையாக இயேசு பிறந்தார். பின்னர் 1822 வெந்த அடியுடன் சிவப்பு அங்கி போட்ட ஒரு படத்தை கிளமெண்ட் கிளார்க் மோர் என்பவர் வரைந்து அவரை கிறிஸ்துமஸ் தாத்தா என்று பிரகடனம் செய்தார். அதுவே இன்று வரை எங்கும் எல்லா கிறிஸ்துமஸ் கொண்டாட்டக்காரர்களுக்கும் கடைபிடித்து வருகிறதாய் போய்விட்டது. 1818 ஜோசப் மோஹர் என்பவர் Silent night, holy night, all is calm, all is bright என்று பாடினார். ஆனால் நமது இந்திய தேசத்தில் இந்த தாத்தா டிசம்பர் மாதத்தில் வீடுகள் தோறும் சைலண்டும் இல்லை, காமும் இல்லை, எல்லாம் ஆட்டம் போட்டு ஆர்ப்பரித்து காசு கலெக்ட் செய்ய போகிறார். அந்த செயின்ட் நிக்கோலஸ் கொடுத்தார். ஆனால் இந்த செயின்ட் நிக்கோலஸ் என்பதை டச்சு தேசத்தார் உச்சரிப்பின்படி சாண்டா கிளாஸ் ஆனவர் வாங்குகிறார். இவருக்கும் இயேசுவின் பிறப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எல்லாம் கற்பனை மையம். என்ன செய்யும்? ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 24ஆம் தேதி இரவு நேரத்தில் குழந்தை குட்டிகளின் வருடம் ஒருமுறை ஆலயத்தை மிதிக்கும் பக்தர்களின் கூட்டம் ஆலயங்களில் நிரம்பி வட்டி, ஆடைகள் மினுமினுக்க, வாசன திரவியங்கள் கமகமக்க, வீடுகள் தோறும் வண்ண ஒளிகளினாலும் அந்த நட்சத்திரங்களை தொங்கவிட்டு ஜொலிக்க செய்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி நள்ளிரவில் முடிந்து ஆசீர்வாதத்துடன் வீடு திரும்புவார்கள். மறுநாளில் உணவுக்காக பல உயிரினங்கள் கொல்லப்படும். கேக்கு வகையில் கலகலாவும் ரோஸ் கோக்கிகளும் பரிமாறப்படும். மது பாட்டில்களின் வியாபாரம் படுஜோராக இருக்கும். சினிமா தியேட்டர்கள் ஹவுஸ்ஃபுல் ஆகிவிடும். இரவு நேர கிளப்புகள் பார்களில் கிறிஸ்துமஸ் நடனங்கள் அரங்கேறி மதிமயங்கிய நிலையில் கிறிஸ்துமஸ் களியாட்டுகள் முடிந்து வீடு திரும்புவார்கள். இது போன்ற கற்பனை கிறிஸ்துமஸ் விழாவினால் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டதாக கேள்விப்பட்டு இருக்கிறோம். அந்த நாளிலே தேவனுடைய மனம் கிறிஸ்துவ உலகை பார்க்கும் போது என்னவாயிருக்கும்? இயேசு மகிமைப்படுவாரா? சிலர் சொல்லுவார்கள், அந்த நாளில் நாங்கள் சுவிசேஷம் அறிவித்து வெகுமதிகளை ஏழைகளுக்கு கொடுத்து சந்தோஷப்படுகிறோம் என்று. ஏன் இதை மற்ற நாடுகளில் செய்யக்கூடாதா? மற்ற நாள்களில் செய்தால் தவறாய்விடுமா? ஏன் கற்பனை நாளில், அதுவும் தேவனை வெகுவாய் வேதனைப்படுத்தும் நாளில் செய்ய வேண்டும் என்பது என் கேள்வி. இதை கேட்கும் எனது அருமை சிந்தனையாளர்களே, நியாயமானதை சத்தியமானதை கடைப்பிடிங்கள். வீணான கற்பனைகளை கலந்து சவாலான சாட்சிகளாக வாழ்ந்து காட்டுங்கள். உலகத்தோடு ஒண்டி வாழ வேண்டாம் என கூறி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். பாஸ்டர் ஸ்ரீமூர்த்தி. அலைபேசி எண் 9349922245 கணினி தொடர்புக்கு சிறிய எழுத்தில் பாஸ்டர் pastorpasthy@yahoo.co.in. ஆகவே மறந்துவிட வேண்டாம், தொலைபேசியில் தொடர்பு கொள்ள 9345922451. நன்றி. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.